அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். இந்த பதிவில் ஒரு சிறந்த ஒரு தொழிலை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கோம். இந்த தொழில் யார் வேணாலும் எடுத்து செய்யலாம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை காலேஜுக்கு போகிறவங்களாக இருக்கலாம், சொந்த வீடு வச்சுட்டு ஃப்ரெண்டில் கொஞ்சம் இடம் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக இந்த பிஸ்னஸை எடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற ஆள் நீங்களும் இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். இது ஒரு சைட் பிஸ்னஸாக எடுத்து செய்யணும். ஒரு நல்ல அருமையான ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஷூராக தேவை. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக போட்டே தீரணும். இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு கம்பல்சரியாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி தான் தீரணும். அப்படி என்ன அந்த ஒரு பிஸ்னஸ்ன்றது நம்ம பார்த்தோம்னா, ஏடிஎம் மிஷினை போட்டு அதில் நம்ம இன்கம் எடுக்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதாவது எப்படின்னா, SBI ATM Francis பிஸ்னஸ் நம்ம எடுக்கணும். எடுத்து இதில் எவ்வளோ வருமானம் வருதுன்றதை பற்றி நம்ம ஒரு முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இந்த SBI ATM Francis பிஸ்னஸை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழு தகவலாக நம்ம பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இனி இந்த தொழிலை பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க. SBI ATM Francis பிஸ்னஸ், அதாவது இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பார்த்தோம்னா, டைரெக்டாக நம்ம SBIக்கு பேங்க்கில் போயிட்டு இது ஏடிஎம் ஃப்ரான்சிஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகளை அவங்க டைப் வச்சுருக்கிறாங்க. அது யார் யாருன்றதை நம்ம பார்த்தோம்னா, டாட்டா இண்டிகேஷ்ன்ட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒன்று கொடுத்துருக்குறாங்க. முத்தூட் ATM, இந்தியா 1 ATM, ஒயிட் லேபிள் ATM அப்படின்ட்டு இவங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பிஸ்னஸை ஏடிஎம் பிஸ்னஸ் ஃப்ரான்சிஸ் நம்ம எடுக்கிறதா இருந்தால் இவங்கள தான் நம்ம காண்டாக்ட் பண்ணோம். இதில் ஆக்சுவலாக சஜஷன் பண்ணால் யார் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனின்றது நம்ம பார்த்தோம்னா, டாட்டா நம்ம நம்பி செய்யலாம். டாட்டா இண்டிகேஷ்ன்றது இந்த பிஸ்னஸ் ரொம்ப ஒரு உகந்ததாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம அவங்கக்கிட்டேருந்து எடுக்கிறதுன்றதை பற்றி அதனுடைய வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுடைய லிங்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் என்னென்ன அவங்க கேட்டுருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்து நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், இதுதான் அந்த டாட்டா இண்டிகேஷ் என்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நீங்கள் வரணும். நீங்கள் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் ஏடிஎம் ஃப்ரான்சிஸ் இதை பாருங்கள், ஏடிஎம் ஃப்ரான்சிஸ் இதில் இருக்குது. இப்போ இதை பற்றி நீங்கள் ஃபுல் என்கொயரி நீங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த என்கொயரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் காண்டாக்ட் வித் அஸ்ன்ட்டு வருது. இதில் உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்கள் பின்கோட் நம்பர், ஸ்டேட்டு, சிட்டி, ஏரியா, எந்த ஏரியான்றது, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ஷாப்புடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி எடுத்து செய்ய போகிறீங்க, இது எப்படி இதை உங்களுக்கு தெரியும் அன்றதை பற்றி ஒரு முழு டீட்டெயில்ஸ் இதை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்மில் உங்களுக்கு அனுபவம் இல்லையான்றது இங்கே நீங்கள் டிக் பண்ணணும். இது அதுக்கேற்ற மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் 3 lakhs இந்த பிஸ்னஸ்க்காக, அதாவது ரொட்டேஷனுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இதை பாருங்கள். நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதெல்லாம் என்னென்னமோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு எஸ்ஸை கொடுத்துருங்க. எஸ்ஸை கொடுத்து இங்கே சப்மிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அது அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி அவங்க ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது என்ன இதுக்கு தேவைன்றதை இப்போ நாம் பார்த்தோம்னா இதை பாருங்கள். இந்த வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்கான்ட்டு
இது வந்து இதில் வந்து 4 lakhs கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது இவங்களுடைய இது வந்து 4 lakhs பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்காக 4 lakhs. ஆனால் வந்து மேபி நீங்கள் 5 or 6 lakhs வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது. இந்த 5 or 6 lakhsன்றது எதுக்காக அப்படின்ற நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு கடை வந்து வாடகைக்கு எடுக்கிறதுக்கோ, அந்த கடையுடைய கரண்ட் செலவு, மற்ற வந்து அந்த ஏடிஎம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் மொத்த செலவு வந்து உங்களுக்கு ஒரு 3 lakhs ஆகிடும். அது இல்லாமல் வந்து இவங்களுக்கு டெபாசிட்டுன்றது நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 lakhs வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டாட்டாவுடைய இண்டிகேஷ் ஏடிஎம் ஃப்ரான்சிஸ் எடுக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இவங்க வந்து ஒரு கேட்லாக் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் இந்தியா யூசர்ஸ் இந்தியா கேஷ். இதில் ஃபார் ஒரு மந்த்துக்கு வந்து 1.5 கோடி பேர் வந்து இதில் வந்து பயனாளியாக இருக்கிறாங்க. ஏடிஎம்மில் மொத்தம் 8300 ஏடிஎம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க இவங்க. அது இல்லாமல் வந்து 5500 வில்லேஜஸில் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிருக்கு. இது மொத்தம் 27 ஸ்டேட்டில் இருக்குது இவங்க வச்சிருக்குது இந்த இந்தியா கேஷ்ன்றது. இப்போ இது ஃபுல்லாக இவங்களுடைய டீட்டெயில்ஸ் இவங்க கொடுத்து இருக்குது. ஆண்டர்பிரைனருடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்றதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 2 lakhs வந்து ரீஃபண்டபிள் ஆகக்கூடிய ஒரு அமௌண்ட், ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 33% இருந்து 53% வரைக்கும் வந்து 1 இயர்லேருந்து 5 இயர்க்குள்ளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். இவங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லீவேஜ் ஆஃப் எக்ஸிட்டிங் இந்தியா கேஷ் சைட் ஆஃப் ப்ரொப்போஸ் ஷெல்ஃப் ஓனிடு, அதாவது உங்களுக்கு சொந்த இடமா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லையா அப்படி லீஸிக்கோ இல்லை வாடகைக்கோ அந்த வந்து இடத்த நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அது அந்த இடத்த மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணணும். ஓனருடைய கண்ட்ரோலில் தான் இது நடக்கும் கம்ப்ளீட்டாக. அதை தான் இது வந்து போட்டிருக்கு. இவங்க இந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்கும் இல்லை வந்து சப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க. இது இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யணும்ன்றதை பற்றி நீங்கள் இதெல்லாம் செஞ்ச பிறகு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் 5 lakhs இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இன்ஸ்டால் அமௌண்ட்டுன்ட்டு சொல்கிற இது 2 lakhs. இங்கே பாருங்கள், இது வந்து ரீஃபண்டபிள் ஃபார் ஏடிஎம். இது வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிடுவேன்ட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி முடித்த உடனே இது. அப்புறம் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிகார்ட் ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல், அது வந்து எக்ஸ்ட்ரா, அதுக்கு தான் ஒரு 3 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஏடிஎம் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 3 lakhs ஆகும். இதில் உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு காசு எடுத்தாங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு 8 ரூபா வந்து இதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கிடைக்கும். அப்படி நான் டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா, அதாவது காசு இல்லாமல் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 2 rupees வந்து ஒரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும்ட்டு கொடுத்துருக்காங்க இவங்க. இப்போது ஃபஸ்ட் இயர் வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு 33% வந்து பே பண்ணுறாங்க இவங்க. அதே மாதிரி 2 இயருக்கு 38%, 3 இயருக்கு வந்து 43%, 4 இயருக்கு வந்து 48%, 5 இயருக்கு வந்து 53% வரைக்கும் இதுக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க இவங்க. இதெல்லாம் அந்த ஃப்ரான்சிஸ் சேர்ந்தது தான் இது. இந்த தொழிலில் நீங்கள் இன்கம் எவ்வளோ எடுக்க முடியும்ன்றதை நம்ம பார்த்தோம்னா, ஃபார் டேக்கு வந்து ஒரு 300 டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு வச்சுங்க உங்களுக்கு.
அந்த மாதிரி 300லேருந்து இல்லைனா 500க்குள்ளே ட்ரான்சாக்ஷன் ஆனால் ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து 8 ரூபா, அதாவது கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா 8 ரூபா, நான் கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து 2 rupees இது. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து குறைஞ்சது வந்து 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து வருமானம் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம்க்கும் நீங்கள் வச்சுட்டு இருக்க ஏடிஎம்க்கும் குறைஞ்சது வந்து ஒரு 100 மீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடியதான் வந்து நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணணுன்ட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதுக்கு வந்து இப்போ எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்த்தோம்னா, ஷாப்புடைய ரெண்ட்டு உங்களுக்கு அதே இப்போ உங்கள் ஓன் பில்டிங்காக இருந்தால் அந்த ரெண்ட்டுன்றது உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இபி எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இதில் செக்யூரிட்டி ஆளுங்க போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்க வேண்டியது வரும். குறைஞ்சது வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 ரூபாய் இருக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கும். அது இதே டிரான்சாக்ஷன் உங்களுக்கு அதிகமாச்சுன்னா இன்னும் வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு. அது இல்லாமல் வந்து கம்பல்சரி வந்து இந்த ஏடிஎம் எங்கே வைக்கணும்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஏடிஎம் வந்து வைக்கணும். மாடியிலலாம் வந்து ஏடிஎம்மை வந்து வைக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதுவும் அந்த வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு சீலிங் இருக்கிற இடமா தான் வந்து அந்த ஏடிஎம் இடம் வந்து அமைஞ்சிருக்கணுன்ட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதில். இதுக்கு இப்போ கேஎஃப்சி ஃபார்ம் அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, உங்களுடைய ஐடி ப்ரூஃப் தேவை. அதாவது பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெராக்ஸை. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுது அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இபி பில்லு இல்லைனா ரேஷன் கார்டு இதை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, அதாவது அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து அதில் கேட்டிருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 4 பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பரு இதை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து வச்சுங்க. அந்த ஜிஎஸ்டி நம்பர் கம்பல்சரி இவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியலுடைய டாக்குமெண்ட்டு, நீங்கள் எவ்வளோ என்ன பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸ்க்காக எவ்வளோ வந்து செலவிட போகிறீங்க, இந்த இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா கூடிய விரைவில் இவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை வந்து ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த ஃப்ரான்சிஸில் ஜாயின்ட் ஆகலாம். மற்றபடி இந்த தொழிலை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருக்குது அப்படி ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து இப்போ இந்த வெப்சைட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பரு இந்த பாருங்கள். இப்போ இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ இவங்களே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். மேலும் விவரம் இருக்குது. இன்னும் ஏதாவது உங்களுக்கு விவரம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லைன்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஓகே நேயர்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.